சிம்ம ராசி நேயர்களுக்கு 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு குணநல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போது அக்செப்டிங் டிலே. அதாவது சிம்மம் பெருவாரியாக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கோட்பாடுகள் உள்ள ஆட்கள். இது என்னுடைய கொள்கை, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் எனக்கு ஒத்து வரலைன்னா அதுக்கு நான் ஒத்தே வரமாட்டேன் அப்படிங்கிறது தான் சிம்மம். அது பல வகையில் அவங்களுக்கு நல்லதை தான் செஞ்சுருக்கு. ஆனால் சில செட்பேக்ஸும் இருந்திருக்கு அதில். ஸோ அந்த வகையில் இப்போ சிம்மம் என்ன மாதிரி மாற போகிறாங்கன்னா, 35 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, லேட்டாக குழந்தை பிறந்தா கூட பரவாயில்ல, லேட்டாக தான் வீடு இடம்லாம் வாங்க முடியும்னாலும் பரவாயில்ல, கடன் இருக்குதா பரவாயில்ல, தப்பு இல்லை, ஸ்லோ க்ரோத் இருக்கா கரியரில் பரவாயில்ல, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், லேட்டர் நான் நல்லாவே இம்ப்ரூவ் ஆக போகிறேங்கிற ஒரு மனநல மாற்றம், ஒரு அக்செப்டன்ஸுக்கு சிம்மம் வரப்போகிறாங்க. ஏன்னா இந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் நிறைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு லைஃப்பில் இருந்திருக்கும். சும்மா இவங்க நல்லதாக நான் தன்னுடைய வேலையை பார்த்துருப்பாங்க, வெளியிலேருந்து என்னப்பா இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படிம்பாங்க. இவங்களுக்கே கல்யாணம் ஆகாதது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது. ஸோ இதனால் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. வெளிவட்டாரத்தை யோசித்து இவங்க வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிறது, கல்யாணம் ஆகலையேன்னு கேட்டுட்ருக்காங்கன்னு ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகிறது, பிஸ்னஸ் இல்லையான்னு கேட்குறாங்கன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, என்னப்பா உன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இப்படி தான் இருக்கானா அதை கேட்டுட்டு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஃபினான்ஸில் ஒரு பிஸ்னஸ்லேயே அதுலேயே தோக்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டிருப்பாங்க. அந்த மனநலத்தை மாற்றிட்டு தன்னுடைய ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு தனக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் 2026 சிம்மத்துக்கு இருக்குது.